இது உங்களுடைய நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இந்த சேனலில் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம எப்படி ஒரு சின்ன சின்ன டிவைஸ் ஏதாவது நம்ம வீட்டில் வீணாகிடுச்சுன்னா, அது நம்ம இப்போ கடையிலலாம் இனிமேல் கொடுத்தோன்னா அது வாங்குற பொருளுக்கு உண்டான விலையை விட அவங்களுக்கு கொடுக்குற கூலி அதிகமாக இருக்கும். அதை நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் அதை வச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு எஃப்எம் ஒன்று வாங்கி வந்தேன். அது ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இது வாங்கி வந்து உடனே ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம் டிவைஸை, எஃப்எம்மை. பட் ஆனால் ஒர்க் ஆகலை. இப்போ இது மாதிரி ஒர்க் ஆகலைனாலே உள்ளே தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக்கில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்னுடைய பின்பக்கம் தான் இது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 12 வோல்ட் டிசி பாசிட்டிவ் ரெட்டு பின் கொடுத்துருக்காங்க, கீழே நெகட்டிவ் வந்து பிளாக் பின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம். இதில் அதாவது பவர் சப்ளைவில் ஏதாவது ப்ராப்ளமா என்னான்னு நம்ம ஈஸியாகவே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து அதுக்கு எஃப்எம்முக்கு உண்டான ஏசி ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தனியாக விட்டுடலாம். அதை எதையும் ப்ளக் பாயிண்ட்லாம் சொருகக்கூடாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜரில் ஏற்கனவே 12 வோல்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்தாலும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாலும் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்தாலும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் சார்ஜர் 2 சார்ஜரையும் 2 ப்ளக் பாயிண்ட்டில் சொல்லிவிட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் பின்னு, இது நெகட்டிவ் பின்னு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஒயர்னுடைய பாசிட்டிவை அந்த ரெட்லேயும் நெகட்டிவ்க்கு வந்து அந்த பிளாக் ஒயரையும் நம்ம இப்போ கொடுத்து செக் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி நம்ம கொடுத்தாலே நம்ம வந்து இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த டிவைஸினுடைய பவர் சப்ளை தான் ப்ராப்ளம். அப்போ நம்ம இதுமாதிரி மொபைல் சார்ஜரை வச்சு நம்ம ஈஸியாகவே சரி பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் நிறையா டிவைஸில் வந்து இது மாதிரி பேக்கில் கொடுத்துருப்பாங்க. டிசி 12 வோல்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரினா நம்ம ஈஸியாகவே இது மாதிரி வெளியிலேருந்தே செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணால் பட் இது ஒர்க் ஆகலை. ஒருவேளை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா என்னன்னு தெரியல. இதை ஓப்பன் பண்ணி நம்ம என்னன்னு செக் பண்ணலாம். இப்போ நான் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இது ஸ்பீக்கருக்கு தனியாக 2 ஒயர் வந்திருக்கு பச்சை கலரில். இப்போ நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் ஒயரை பாசிட்டிவில் அந்த பின்லேயும் நெகட்டிவில் உள்பக்கமாக வச்சோடனே ஒர்க் ஆகுது. அப்போ அந்த பின்னில் நம்ம அங்கே வெளியில் வந்து கனெக்ட் பண்ணக்குள்ள சரியாக கனெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி பாசிட்டிவ் விட்டு நெகட்டிவில் விட்டு இப்போ நல்லா கனெக்ட் ஆகுது பாருங்கள். நான் ஏற்கனவே வச்சது வந்து சரியாக வைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து பவர் சப்ளை தான் ப்ராப்ளம். அதாவது இப்போ நம்ம இதில் வச்ச உடனே அந்த டிவைஸ் ஒர்க் ஆகுதுனாலே பவர் சப்ளை தான் ப்ராப்ளம். அதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கிறது வந்து சரியாக கிடைக்கல. அதனால தான் வந்து இது ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ 12 வோல்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பவர் சப்ளை தான் ப்ராப்ளமானு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் செக் பண்ணேன். அதுலேயும் வரல மல்டிமீட்டரை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மொபைல் சார்ஜரை வச்சு நம்ம உள்ளே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சார்ஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற 2 மொபைல் சார்ஜர் வந்து 2 பிசிபி போர்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் 2 போர்டு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இல்லைங்களா, அந்த போர்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வெளியே எடுத்துடணும். ஏன்னா அதுதான் பவர் சப்ளை ஒர்க் ஆகலை இல்லைங்களா, அதனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சால்டின் பண்ணி எடுத்துடலாம். அதே போல் அதில் கொடுத்துக்கிற அவுட்புட் லைனான 12 வோல்ட் ஒயரையும் கட் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்துடலாம். இதில் எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடைசியாக மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கல உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர்னுடைய ஒயரையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நமக்கு தொந்தரவாக இருக்கும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு. அது கடைசியாக நம்ம அந்த ஒயரையும் மாற்றிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒயர் சரியில்லை. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த போல்டை இது மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து வச்சுட்டோம். இப்போ அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருந்த இடத்துல இது மாதிரி ஒரு ப்ளைவுட்டை கட் பண்ணி அந்த இடத்துல இது மாதிரி ஃபிட் பண்ணி அதில் பேக் சைடில் 2 ஸ்க்ரூ வச்சு நகராமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். இது நல்லா டைட்டாக ஏற்றிங்க. ஏன்னா போர்டு வந்து நமக்கு ஷேக் ஆகக்கூடாது. அதுக்காக வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். நல்லா டைட்டாக ஏற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஏற்றிட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த போர்டு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 போர்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நான் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் எல்லோ ஒயரு,
அடுத்தது அந்த போர்டுனுடைய நெகட்டிவ் ஒயர் வந்து இந்த போர்டுனுடைய பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதுலேருந்து வந்து நெகட்டிவ் ஒயர் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அது வந்துருக்கு. அதாவது சீரியஸில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் ஒயரை முதல்ல சீவிக்கலாம், நல்லா நெகட்டிவ் ஒயரையும் முனையை நல்லா சீவிக்கலாம். பாசிட்டிவ் ஒயரையும் நெகட்டிவ் ஒயரையும் சீவிக்கிட்டு இந்த நெகட்டிவ் ஒயரை ஏற்கனவே நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, அதனுடைய நெகட்டிவ் ஒயரையும் சேர்த்து ஒன்றா இது மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பாசிட்டிவ் ஒயரை பாசிட்டிவோட நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை சால்டின் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக முனையை வந்து சால்டின் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த ஏசி ஒயர் நம்ம 2 பின் ஒயர் பிளாக் ஒயர் வந்து இருந்தது இல்லைங்களா அந்த போர்டு கொண்டாந்து, அதை வந்து அதே மாதிரி 2 பின்னில் 2 ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ டிசி லைனை மேலே கொடுத்துருக்கோம், ஏசி லைனை கீழே பாருங்கள். அந்த 2 போர்டுனுடைய 2 ஒயர் எடுத்து வந்து இந்த 2 போர்டில் இருக்கிற 2 ஒயரில் கொடுத்துட்டோம். இந்த ஏசி லைனை அதே 2 ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதை அந்த இடத்துல வச்சு அந்த போர்டுக்கு மேலே ஃபிட் பண்ணிடலாம். இப்போ அது முனையில் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் இது மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எதாவது டேப் பிரிஞ்சிட்டாலும் ஷார்ட் ஆகாமல் இருக்கும், அதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்டுலேயும் க்ளூ வச்சுட்டு நல்லா அந்த இடத்துல அந்த ப்ளைவுட்டில் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போர்டு நல்லா அசையாத அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதை டேப் போட்டுடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இடத்துலையுமே நல்லா வச்சு இப்படி டேப் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர் லைன் ஏற்கனவே பிரித்து விட்டோம் இல்லைங்களா, அதில் 2 பச்சை ஒயர் வந்துருந்தது. அந்த பச்சை ஒயர் வந்து வீணாகிட்டு இருந்தது, அதனால் நான் புது ஒயரை போட்டு இப்போ நான் இந்த ஸ்பீக்கரில் பழையபடியே ஸ்பீக்கர் லைனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், பாருங்கள் ஒர்க் ஆகுறது. அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பழையபடியே அதில் ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இதை சுவிட்சை ஆன் பண்ணி இப்போ நம்ம மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இது மாதிரி நீங்கள் நிறைய வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.